திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழனி நகர் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் சாலை, பாலசமுத்திரம், பாப்பம்பட்டி, நெய்க்காரப்பட்டி பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் டாஸ்மாகில் மது குடித்து குடல் வெந்து பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். பெண் காவல்துறையினருக்கு மொபைல் கழிவறை கொண்டு வரும் திட்டம் வைத்துள்ளதாகவும் பாமக வேட்பாளர் திலகபாமா கூறினார். டாஸ்மாக் கமிஷன், கரப்ஷன் மட்டுமே சிந்திக்க தெரிந்தவர்களை இந்த தேர்தலில் தூக்கி எறியுமாறும் திலகபாமா கேட்டுக்கொண்டார். காவல்துறை நண்பர்களுக்கு நல்ல உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவோம். பெண் காவலர்களுக்கு மொபைல் டாய்லெட் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற திட்டமிடல் வச்சிருக்கிறோம். நான் சுயமரியாதை மண்ணில் பிறந்தவள். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் சுயமரியாதையோடு வாழ வழிவகை செய்ய ஒரு 5 ஆண்டுகளை தாருங்கள். மாற்று சித்தாந்தங்களை, மாற்று திட்டங்களை, மாற்றமும் முன்னேற்றமும் சேர்ந்த திட்டங்களை, சாராய கடையை மட்டும் சிந்திக்க தெரிந்தவர்களை தூக்கி எறிந்துவிட்டு, கமிஷன் கரப்ஷன் மட்டும் யோசிக்க தெரிந்தவர்களை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு மாற்ற யோசி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.